அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்களை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், இது போன்ற புகார்கள் ஏதேனும் முன்பாகவே வழங்கப்பட்டிருந்தனவா? கள்ளச்சந்தையில் இதுபோன்ற ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள், கடத்துகிறார்கள் போன்ற எவ்வளவு புகார்கள் வந்திருந்தன? தமிழக அரசு இப்போ இது குறித்தான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்களே, என்ன விவரம்? திலகவதி, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக ஏற்கனவே இது தொடர்பாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக மாநில எல்லையிலும் அதே போன்று ஒரு சில மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் தான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இதில் குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடை சார்பாக பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை பலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கையும் இதற்காக வெளி மாநிலங்களுக்கு கடத்தல் செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதைதான் சிறப்பு அதிகாரிகள் மூலமாக கடந்த ஒரு மாதமாக பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணியை மே மாதம் முழுவதுமாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு செய்திருக்கிறார்கள். இதில் விநியோக திட்டத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்ட நியாய விலை கடை மூலமாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யக்கூடியவை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் அந்த பொருட்களும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கோதுமை 305 கிலோ, அதே போன்று துவரம் பருப்பு உள்ளிட்ட பாமாயில் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது அனைத்துமே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1032 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அனைத்துமே கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது தெரிய வந்தது. மேலும் தொடர்ச்சியாக இதை கண்காணிப்பு பணிகள் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திருக்கிறார்கள். 16 பேர் இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களும் புகார் தெரிவிப்பதற்காக 1800-599-5950 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கை கண்காணிக்கப்படும் என்றும் அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.